You can now make online payments to Sino Foundation Limited via GovPay. இந்த நாட்டில் வாழ்கின்ற சகல மக்களையும் சந்தோஷப்படுத்துகின்ற வரவு செலவு திட்டமாக அமைந்துள்ளதை நாங்கள் பார்க்கின்றோம். ஏனென்றால் மலைய பகுதிகளில் எமது நாட்டின் ஜனாதிபதி தோழர் அன்றகுமார் திசான அவர்களின் புகைப்படத்தை வைத்து பூஜை வழிபாடுகள் செய்யும் அளவுக்கு உயர்ந்து நிற்கின்ற ஒரு வல்லமையை காணக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் இயற்கை அழகும் பண்பாடும் தொழுமையை நிறைந்த மலைய தமிழர் பிரதேசங்களில் பட்டாசு கொளுத்தி தோட்ட மக்கள் வரலாற்றில் என்றுமே இல்லாத வகையில் வரவு செலவு திட்டத்தை ஆதரித்து கொண்டிருக்கிறார்கள். நானும் மலையக பிரதிநிதி என்ற வகையில் இரட்டிப்பு மகிழ்ச்சி அடைகின்றேன். எதிர்வரும் 5 வருடங்களுக்குள் மாற்றத்தை நோக்கி மலைய மக்களை பொருளாதார ரீதியில் கட்டியெழுப்புகின்ற நிலையான திடமான அபிவிருத்தியினூடாக வழிநடத்துகின்றன. ஒரு வரவு செலவு திட்டமாக இதை பார்க்கலாம். முதல் தடவையாக தோட்டத் தொழிலாளர்களுக்கு வரவு செலவு திட்டத்தின் ஊடாக அரசாங்கம் 200 ரூபாய் நிதி உதவி வழங்க முன்வந்துள்ளது. இது முதல் தடவையாகும். 1350 ரூபாவாக இருந்த அவர்களுடைய சம்பளம் கம்பெனிகளுடன் 200 ரூபாவும் அரசாங்கத்தின் மூலம் 200 ரூபாவும் மொத்தமாக 1750 ரூபாக்கள் வழங்கப்பட உள்ளது. அவர்கள் கிட்டத்தட்ட மாதாந்தம் 25 நாட்கள் வேலை செய்தால் கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் மாதாந்தம் அதிக சம்பளம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. இது ஒரு வியப்பான செய்தியாகும். ஏனென்றால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க காலத்தில் 5% தோட்ட தொழிலாளருக்கு சம்பள உயர்வு செய்ய முடியாதென்று விற்பனர் பந்துல குணவர்தன தெரிவித்திருந்தது நமக்கு இப்பொழுது மீண்டும் நினைவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. தேசிய மக்கள் சக்தி ஒரு நிலையான அரசாங்கத்தினால் மாத்திரமே இப்படியான சாத்தியமான விடயங்களை செய்ய முடியும். பாரியதொரு கடன் சுமையை இலங்கை தீவு மீள செலுத்த வேண்டியிருக்கிறது. மீளவும் இந்த சுமைக்குள்ளாமல் பணவீக்கத்தை மட்டுப்படுத்தி நவீன உலகத்துக்கு சவால் விடுகின்ற கல்விக் கொள்கையினூடாக தொழில்நுட்பத்தினை விருத்தி செய்து கொண்டு உலகத்துக்கு முகம் கொடுக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய வகையில் இந்த வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த நாட்டின் சுகாதார அபிவிருத்திக்காக 654 பில்லியன் ரூபாய் மிகப்பெரிய தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் கம்பளை வைத்தியசாலையும் 400 மில்லியன் ரூபாய் செலவில் அபிவிருத்தி செய்யப்பட உள்ளது. எனவே மொத்தமாக பார்க்க போனால் வீழ்ச்சி அடைந்துள்ள நாட்டை கட்டியெழுப்புவதற்கான ஒரு சிறந்த வரவு செலவு திட்டமாகும். இதற்கான தெளிவூட்டல் இந்த வரவு செலவு திட்டம் வழங்கி இருக்கிறது.